பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நீர் ஜானைக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். வித்தியாசமான மீனாக இருக்குது. இங்கே வரும் இதெல்லாம் மாறி இங்கே வரும் இங்கே இதில் பாருங்க எலும்பு கூடி இருக்குது. இங்கே பாருங்க அப்படி பாருங்க. இது வந்து நீர் ஜானையோட எலும்பு. உறவுகளுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புல பெஹிவள பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிருக காட்சி சாலைக்கு தான் வந்திருக்கிறோம். இங்க நாங்கள் உள்ள வந்து என்னென்ன மிருகங்கள் இருக்குன்ற விவரத்தை தான் பார்க்க போறோம். காணொலியை முழுமையா பார்க்கறதுக்கு முன்னுக்கு இப்பதான் எங்களுடைய யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையா பாருங்க. இப்போ வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் தெஹிவளை மிருக காட்சியினுடைய ஒரு நுழைவாயிலாக காணப்படுகிறது. இப்போ நாங்கள் இதில் தான் டிக்கெட் எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். டிக்கெட் எடுத்து உள்ளுக்கு போய் இருக்கக்கூடிய அந்த பறவைகள் மற்றும் மிருகங்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோம். இதில் வந்து முதலாம் நம்பர் போட்டிருக்குது, இந்த அம்புக்குறி போட்டிருக்குது, நீர்வாழ் காட்சி சாலைன்னு இருக்குது. இந்த பக்கம் நாங்கள் போக போகிறோம். வாங்க போவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்வாழ் காட்சி சாலைன்னு சொல்லி அழகான கற்களால் வந்து பதிச்சிருக்காங்க பாருங்கள். இப்படியே உள்ளே போனோம்னு சொன்னால் இங்கால நல்ல நேர்த்தியான முறையில் இங்கால வந்து வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கடல் சிங்கம்னே கடல் சிங்கம் இருக்கிறதாம். வந்து தொட்டி வந்து கழுவி கொண்டிருக்கிறதால அதை அப்புறப்படுத்திட்டு தொட்டியை வந்து கழுவி கொண்டிருக்காங்க. இதில் இருக்கு பாருங்க, இந்த படத்தில் இதாக இருக்கு. இதான் இங்கே வச்சிருக்கிறாங்க கடல் சிங்கம் பாருங்க. தொங்கல்ல படுத்து இருக்குது. அதான் வந்து கடல் சிங்கம். ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்புல இருக்குதுங்க இந்த கடல் சிங்கம். பார்க்கும்போதே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆச்சரியமா இருக்குது பாருங்க. எவ்வளவு அமைதியா படுத்திருக்குன்னு சொல்லி பாருங்க, இவ்வளோ அழகா நீந்தி போகுதுன்னு பாருங்க. இப்போ நாங்கள் அடுத்தது மீன்களைத்தான் பார்க்க போகிறோம். கலர் மீன், அதாவது வீடுகளில் வளர்க்கக்கூடிய அந்த கலர் மீன்களைத்தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மீன்களும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குதுங்க. மேலே வந்து உள்ளே அப்படின்னு போட் போட்டிருக்கு. இதுக்குள்ளே நாங்கள் அப்படியே நடந்து போனோம்னு சொன்னால் உண்மையாலுமே இந்த பகுதி ஃபுல்லாக வந்து ஒரு சொர்க்கத்துக்குள்ளேயே நாங்கள் போன மாதிரியான ஒரு ஃபீல் தான் எங்களுக்கு ஏற்படுது. இதில் வந்து 1 2 சொல்லி ஆரம்பிக்குது பாருங்க. அழகான மீன் ஒன்று விட்டுருக்குறாங்க பாருங்க. உள்ளுக்குள்ளே இருட்டாக இருக்குங்க. ஆனால் இருட்டாக இருக்கிறனால தான் இந்த மீன்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து தொட்டிக்கு லைட் போட்டிருக்காங்க, பளிச்சென்று தெரியுது வாங்கண்டா. இது வந்து 2ஆம் நம்பர். என்ன மீன் வகைன்னு தெரியல, தெரிஞ்சாக சொல்லுங்க, எங்களுக்கு தெரியுதில்ல. அடுத்த இதில் வந்து பாருங்க, இது 3ஆவது இலக்கம். இதுவும் வந்து வித்தியாசமான மீன். இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இஞ்சி பாருங்க இஞ்சி. ஓகே, இதில் வந்து பாருங்கள் 4ஆவது. நாங்கள் ஒவ்வொன்றாக பார்த்துட்டு போவோம். அதாவது இந்த தெஹிவள சூவில் என்னென்ன ஐட்டங்கள் இருக்குன்றதை நாங்கள் ஒவ்வொன்றாக தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், வித்தியாசமான மீனாக இருக்குது. இஞ்சி பாருங்க. அதோட செதில் பாருங்களேன். பாருங்க, இந்த மீனோட வாயை பாருங்க. இஞ்சி முதல்ல மாறி கிடாது. இஞ்சி இங்கே பாருங்க. இஞ்சி திரும்பும் போது இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ரைட், அப்படியே நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம்னு சொன்னால் இங்கே வந்து 5ஆவது மீன் வகைகள் வந்து வச்சிருக்காங்க பாருங்க. எப்படி அழகா இருக்குன்னு பாருங்க. நான் வந்து இதெல்லாம் எங்கேயுமே பார்த்ததில்லை. அவ்வளோ டிசைன் அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அடுத்தது இந்தியாவில் இருக்கிறது வந்து சின்ன சின்ன மீன்கள். இதுல வந்து பாருங்க இஞ்சி, இதுல வித்தியாசமா இருக்கு. இவரை பாருங்க, இவரை பாருங்க. இவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. வித்தியாசமான மீனா இருக்குங்க. ஒரு மீன் வரும் போல, எப்படியும் ஒரு 2 3 கிலோ வரும் போல. அது அவ்வளோ சைஸ்ல இருக்குதுங்க. பார்க்கும்போது மேலுமே அழகா இருக்கு. இப்படியே பார்த்தோம்னு சொன்னா இங்கால இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு பாருங்க. வெள்ளை கலர் மீன்.
இதில் வடிவத்தை பாருங்கள் வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு உண்மையாக மீன்களுடைய பேர் தெரியாது, தெரிஞ்சாக்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் என்னென்ன மீனுன்னு சொல்லி. இங்கே வெட்டிய மீனா அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. ஓகே, அப்படியே நாங்கள் இதால் போவோம். அப்படியே போய்கொண்டே இருக்குதுங்க. எவ்வளவு செலவழிச்சு உண்மையாலுமே வந்து கட்டியிருப்பாங்க. பார்க்கும்போதே மிக பிரமாண்டமான முறையில் இருக்குதுங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. காணொலியை வந்து தொடர்ச்சியாக வந்து பாருங்கள். இந்தியாவிலையும் பாருங்க மீன், சின்ன குட்டி குட்டி மீன்கள் இருக்குங்க. ஓகே, அப்படி எந்த பக்கம் போனோம்னா இந்தியாவில் இதெல்லாம் குட்டி குட்டி மீன்கள் இல்லை. அப்படி எந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன மீன்கள். ஆனால் அழகாக இருக்கு. அவ்வளவு எவ்வளவு அழகா உண்மையாலுமே வந்து இதை வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க பாருங்க. அதாவது வந்து நீளமான சுவர்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. வளைந்து வளைந்து அந்த சுவர்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்காங்கே வந்து மீன் தொட்டிகளை வந்து அந்த சுவருக்குள்ளேயே வந்து பதிச்சு மிக நேர்த்தியான முறையில் ஒவ்வொரு வகையான மீன்களை வந்து விட்டுருக்குறாங்க. உள்ளுக்குள்ளே வந்து இருட்டாக தான் இருக்குது. அப்போ தான் மீன் தொட்டியினுடைய வெளிச்சம் வந்து எங்களுக்கு வந்து இலகுவாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி, மீன்களை வந்து இலகுவாக பார்க்கக்கூடிய மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். ஆனால் மீன்கள் வந்து பளிச்சென்று எங்களுக்கு தெரியும். அவ்வளவு பிளான் பண்ணி எவ்வளவு நேர்த்தியான முறையில் உண்மையாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்களேன். பார்த்தீங்கன்னா தெரியும், முதலாவது பகுதி வந்து முடிஞ்சிட்டு அடுத்தது வந்து இதில் வந்து இரண்டாவதுன்னு சொல்லி போர்டு போட்டிருக்குது. நூதன சாலை. அது என்னன்னு எனக்கும் தெரியல. போய் நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். வாங்க அப்படியே ஏறி போய் பார்ப்போம். இன்றைக்கு நானும் என்னுடைய நண்பரும் வந்து நாங்கள் வந்து தமிழ் ஒரு வணக்கம் சொல்லுங்கப்பா. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கய்யா. மறக்காம 2 பேர்ட்ட யூடியூப். ஓகே, அவற்றையும் வந்து மறக்காம வன்னி தமிழன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, நாங்கள் வந்து மேலே வந்துட்டோம். இதில் அம்புக்குறி போட்டு நுழைவாயிலன்னு போட்டிருக்குது. இதுக்குள்ளே நாங்கள் போன உடனே பாருங்கள், உள்ளே போன உடனே எவ்வளோ வித்தியாசமான முறையில் இந்த கட்டட தொகுதியில் எவ்வளோ விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ளே வந்து இறந்து போன மிருகங்கள் மற்றும் பறவைகள், கடல்வாழ் உயிரினங்களுடைய எலும்புக்கூடுகள் மற்றும் உடல்களை வந்து அப்படியே வச்சுருக்குறாங்க. அதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குதுங்க. ஒரிஜினல் எலும்புக்கூடு. இது வந்து ஒரிஜினல் எலும்புக்கூடு. சிவிங்கி ஒரிஜினல் எலும்பு செத்ததுங்க. ரைட் ரைட். சிவிங்கி எலும்பு தொகுதி என்று இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இங்கே பாருங்க, இதில் பாருங்க எவ்வளோ கிட்டார் மீன், நட்சத்திர மீன், அதோட எலும்பு தொகுதிகள், மற்றது சுறா முட்டை, திமிங்கல சுறா, அதுகள அந்த இதழ் வச்சுருக்காங்க பாருங்க. இஞ்சி பாருங்க, இந்த இதில் ஒரு மீன் இது வந்து வச்சுருக்காங்க பாருங்க. வித்தியாசமாக இருக்குங்க உண்மையாலுமே. இது எல்லாம் மீன் வகைகளுடைய வச்சுருக்காங்க. பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காங்க உண்மையாலுமே மக்களே. இங்கே பாருங்க, இதில் வந்து பாருங்க ஆப்பிரிக்க எருமை மாடா இருந்துச்சு. இப்படித்தான் இருக்குது ஆப்பிரிக்க எருமை மாடுச்சு. அதே மாதிரி அங்கால எலும்பு கூடுன்னு இருக்குது. என்னென்னு தெரியல, நிறைய விஷயங்கள் இருக்குது. வந்து முதலை இருக்குது. இங்கே பாருங்க, இவ்வளோ பெரிய முதலையோட எச்சம் இருக்குன்றாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க முதலை, உவர்நீர் முதலை என்று அதில் போட் போட்டிருக்குது. இங்கால பாருங்க, கட்டை முதலை உடல் இருக்குது, குட்டியோட உடல் இருக்குது, காண்டாமிருக உடும்பினுடைய உடல் இருக்குது, வாத்தினுடைய அந்த உடல் எல்லாம் இருக்குது. அப்படியே ஒரிஜினல் மிருகங்கள் பறவைகளுடைய உடல் தான் இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கீங்க. பாருங்கள் இவ்வளவு வித்தியாசமான முறையில் வந்து இருக்காங்கன்னு பாருங்கள். இதில் வந்து பாருங்கள், நீர் யானையினுடைய எலும்பு கூடு வந்து அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இவ்வளவு ஆச்சரியமாக இருக்குன்னு பாருங்கள். உண்மையாலுமே இது வந்து இப்போ இல்லை, இன்னும் 1000 ஆண்டுகள் கடந்தாலும் வந்து அப்படியே பாதுகாத்து வைக்கணுமன்ற அந்த எண்ணத்தோட இதுக்குள்ள வச்சுருக்குறாங்க. ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுக்கு வரக்கூடிய சந்ததிகள், அதாவது வந்து அப்படியான சந்ததிகளுக்கு இப்படியான மிருகங்கள் இந்த காலத்தில் வாழ்ந்தது இருந்ததுன்றதை அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மிருகங்கள் மற்றும் பறவைகளினுடைய இந்த எலும்பு கூடுகளாக இருக்கட்டும், இந்த உடல்களை வந்து பாதுகாத்து
வச்சு கொண்டிருக்கிறாங்க. உண்மையாலுமே அது ஒரு நல்ல விஷயம்தான். என்னென்னு சொன்னால் 100 ஆண்டுகளோ 1000 ஆண்டுகள் கடந்தாலும் கூட இந்த மிருகங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தது அப்படின்றத ஒரு அடையாளப்படுத்துகிற ஒரு விதமாக இந்த நூதன சாலையில் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் எல்லாம் பாருங்கள், நிறைய மிருகங்களுடைய மண்டையோடுகள் வந்து வச்சிருக்காங்க பாருங்கள். இவ்வளவு மண்டையோடுகள் இருக்குது பாருங்கள். இவ்வளவும் ஒவ்வொரு மிருகங்களுடைய மண்டையோடுகளாக காணப்படுது. இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த சந்ததிகள் தெரிஞ்சு கொள்றதுக்காக. இதில் வந்து பாருங்கள், ஒரு பெரிய பறவைகள் இருக்குது. அங்காலயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பறவைகள், கோழிகள், இப்படி நிறைய கொக்குகள், இப்படி நிறைய விஷயங்கள் இந்த நூதன சாலையில் வச்சுருக்கு. அடுத்த பகுதி வந்து நாங்கள் 3வது பகுதியை பார்க்க போகிறோம். 3வதுல என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தீக்கோழி வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வந்து தீக்கோழி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, போட்டிருக்காங்க. உலகில் வாழும் மிகப்பெரிய பறவை தீக்கோழி ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் 3 தீக்கோழிகள் இருக்குதுங்க. நான் 2 தான் உண்மையாக தீக்கோழியை நேரில் காண்றேன் பாருங்கள். இங்கே பாருங்க, இஞ்சி ஆக்கள் எப்படி இருக்கீங்க மட்டும் பாருங்க. இஞ்சி அதில் காலை பாருங்க இந்த அளவுக்கு நீளமாக இருக்குன்ட்டு. பக்கத்துலேயே நிற்க பாருங்க. அந்த கண்ணை பாருங்க, கண் எப்படி இருக்கு பாருங்க. கொத்தி கத்தி விட்ரும். கிட்ட போனால் கொத்தி கத்தி விட்ரும் போல இருக்கு. அந்தளவு உயரமாக இருக்குங்க மக்களே. எங்கே பாருங்க, அந்த வாயை பாருங்க. பெரிய உருப்படி தாங்க உண்மையாலுமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5வது என்ன இருக்குன்றதை நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். நாங்கள் பார்ப்போம். 4வது நம்பரில் வந்து ஒரு பறவைகளும் இல்லை, அதனால் நாங்கள் 5 பார்ப்போம். இதில் வந்து பாருங்க, இது என்ன பறவை என்று தெரியல. அதில் எங்கேயும் போட் வச்சிருக்காங்க, பார்ப்போம் வாங்க. வித்தியாசமா இருக்குங்க. என்ன பறவைன்னு தெரியல. மேலே வந்து பாருங்க முள்ளு மாதிரி கொண்டை இருக்குது. ஓகே, அதோட சேர்த்து வெள்ளை மயிலும் மற்ற மயிலும் இருக்கு. 2 மயில் இருக்குது. என்ன பேர் இருக்கு? கலப்பின மயில் இதில் போட்டுருக்குது. இது வந்து ஆப்பிரிக்கா கொக்காம். ரைட் ரைட் ரைட். இங்கே பாருங்க, ஆப்பிரிக்கா கொக்கு இப்படி தான் இருக்கும்போது இவ்வளோ பெரிய கொக்குண்டு பாருங்க. இல்லை, இதான் நான் இவ்வளோ பெரிய கொக்கை நான் காண்றேன். ஓகே, அடுத்த செக்ஷனை பார்ப்போம் வாங்க. இதால் போவோம். அடுத்து வந்து 9வது பார்க்க போகிறோம். 9வதுல வந்து நீல மஞ்சள், பஞ்சவர்ண கிளி, நெகோ கிளி வந்து பல கிளி வகைகள்லாம் இருக்குது பாருங்க. கத்தி கொண்டிருக்கு ஒவ்வொன்றும். சத்தத்தை பார்த்தீங்களா? பஞ்சவர்ண கிளி சத்தத்தை பாருங்க. காதை கிளிக்கிற அளவுக்கு சத்தம் போடுவீங்க. கொத்துமடா ஐயோ. ஓகே, அடுத்தது வந்து நாங்கள் 10வது பார்ப்போம் என்ன இருக்குன்னு வாங்க. இதில் வந்து பாருங்க, வண்ணத்து பூச்சி பூங்கா இருக்குதாம். உள்ள போய் பார்ப்போம் வாங்க. அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போனோம்டா பாருங்க, அவ்வளோ அழகாக வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்ட்டு பார்க்கும்போதே அருமையாக இருக்குது. நிறைய பூக்கண்டுகள் இருக்குதுங்க, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த நீர்வீழ்ச்சி மாதிரி இதில் எல்லாம் செட் பண்ணி தண்ணிகள் வந்து இந்த மலைகளில் இருந்து அப்படியே கொட்டுகின்ற மாதிரி செட் பண்ணி பாருங்க. அதுக்குள்ள நிறைய வண்ணத்து பூச்சிகள் உங்களுக்கு தெரியல, இந்த பறக்குது பாருங்க. அதுகள் தான் இதில் வந்து விட்டுருக்காங்க. பார்த்தா கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்போடு தான் இருக்குது. அப்படின்னா தெரிஞ்சு பாருங்க, இதில் பறக்குது வண்ணாத்து பூச்சிகள். இதுதான் 10வதுல இருக்குதுங்க. வண்ணத்து பூச்சி ஒரு அழகா இருக்கு பாருங்க. வெளிநாட்டு பறவை பூங்கா 13வது. இப்படியே போய் பார்ப்போமாங்க. இதில் வந்து சும்மா அந்த வாத்துகள் எல்லாம் விட்டுருக்காங்க. குட்டி குட்டி வாத்துகள் தான், நம்மளோட கினிக்கோழி இந்த மாதிரி எல்லாம் இதில் விட்டுருக்காங்க. படத்துருக்காரு, நல்ல குளிர்மையாக படத்துருக்காரு பாருங்க. வாத்து மாதிரி இருக்கு, அன்னம் மாதிரி கிடக்கு. அதாவது வந்து இது வாத்து தான், பெரிய சைஸ் வாத்து, அன்னப்பறவை மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளி ஒன்று இருக்குது பாருங்க. வெளியெலாம் நிற்கிது, கிளிகள் நிற்கிது பாருங்க. அந்த பெரிய பெரிய சைஸ் எல்லாமே வந்து பெரிய பெரிய சைஸ்கள் நிற்குதுங்க. இதில் வந்து பாருங்க ஒரு வித்தியாசமான பறவை நிற்குது. இவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க. சாம்பல் புறா இருக்குங்களா, அது மாதிரி இருக்குங்க. வித்தியாசமான ஒரு பறவை உண்டு, என்ன பேருன்னு தெரியலங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15வது இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போமாங்க. இப்படியே போனோம்னா இதில் வாத்துகள் இருக்குது. வாத்து அதனால தொங்கலில் வந்து மலையிலேருந்து நீர் வந்து அப்படி விழக்கூடிய மாதிரி ஒரு நீர் வீழ்ச்சி வந்து செட் பண்ணிக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடம் வந்து பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க. அடுத்தது வந்து 16 பார்க்க போகிறோமாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து கரடி இருக்குது. 16ஆவில் வந்து கரடி இருக்குது. வாங்க பார்ப்போம். எப்படி இருக்கிறாரெல்லாம் அங்கே இங்கேயும் பார்த்து கொண்டு இருக்கு. இந்த இதுதான் கரடியை உண்மையாலுமே வந்து நான் நேரடியாக பார்க்குறேங்க. பார்க்கும்போது உண்மையாலுமே பயங்கரமாக தாங்க இருக்குது. எப்படி பார்க்க பாருங்க. இதோட பல்ல பாருங்க எப்படி இருக்கு. அவருக்கு பாருங்க எப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க. இடங்கள் வந்து அவர் வந்து ஓடி ஆடி விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி சுற்றி வர அடைச்சி செட் பண்ணி வச்சிருக்காங்க அவருக்கு. ஓகே, அப்படியே நாங்கள் அடுத்ததை பார்க்கலாமா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18வது வந்து டைகர் புலி இருக்குது. போய் பார்க்க போகிறோம். சுவாரஸ்யமாக இருக்க போது காணொலியை வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புலிகள் நிற்கிது. நாங்கள் பார்ப்போம். பாருங்க 3 புலிகள் நிற்கிது. 3மே வந்து ஒரே சைஸில் தாங்க இருக்குது. பார்த்தா தெரியும். ஒருத்தர் வந்து தண்ணிக்குள்ளேருந்து விளையாண்டு ஓடிக்கிற தலையை வந்து போட்டு மற்ற 2 பேரும் மேலே நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் புலி. இன்றைக்கு தான் நான் நேரில் புலியை உண்மையாலுமே பார்க்குறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால பக்கம் கண்ணாடி வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஹெவி கண்ணாடி ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கண்ணாடி வழியாகத்தான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படியே நாங்கள் அடுத்தது 21க்கு வந்துட்டோம். சில நம்ம சூழலில் மிருகங்கள் பறவைகள் இல்லை, இருக்கக்கூடியதை மட்டும் அப்படியே நாங்கள் மேலோட்டமாக காட்டி கொண்டு போகிறோம் உங்களுக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர் யானைகள் வந்து நிற்கிது. அதாவது வந்து இப்போ நீருக்குள்ளே இருக்குது. இப்போ மேலே வந்து வருவினம் பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ரெண்டுலேயும் பாலம், நீர்லேயும் பாலம், நிலத்திலையும் பாலம். இந்த நீருக்குள்ளேயும் சுவாசிக்கிற சக்தி இந்த வழியே நிற்கிது. இதை போடுவோம் போகிறேன். இதில் தண்ணி எவ்வளோ போகிறேன் பாரு. வெறும் தண்ணி கிடந்து இப்போ வெளியே வந்துருக்கு. இப்படி இறங்குற பாருங்க தண்ணிக்கு கால் பண்ணுறானா பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நீர் ஜானைக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம். எப்படி சார் ஐஸு நான் இப்போ கரட் தான் போட்டுக்கொண்டிருப்பேன். கூடுதலாக வந்து மரக்கறிகள் வந்து நல்லாவே சாப்பிடுது. பாருங்கள் அதோட வாயை வந்து பாருங்கள் எவ்வளவு பெரிய வாயை. உண்மையாலுமே அந்த பற்களை பார்க்கும்போதே பயமாக இருக்குது. அடுத்தது நாங்கள் 28ஆவதுக்கு வந்துட்டோம். நிறைய இலக்கங்களில் வந்து மிருகங்கள் பறவைகள் இல்லை. அதனால் நான் உங்களுக்கு சில இலக்கங்கள் விடுபட்டிருக்குதும். காரணம் என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் மிருகங்கள் எல்லாம் இல்லை, பறவைகள் எல்லாம் இல்லை, ஆகவே விடுபட்டு வந்திருக்கும். இங்கால வந்து 28வது இலக்கங்களில் யானைகள்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஆடிக்கொண்டு நிற்கிறேன் பேர். ஆடு ஆடு சார், ஆடிக்கொண்டு தான் நிற்கிறேன். பார்த்தனியா ஆடுறேன். அது இந்த யானை தாண்டா படத்திருக்கு வைக்கி. எங்களோட ஊர் யானை தான். அங்கே ரவிட்டு ஆட்டுது வேறு, ரவிட்டு ஆட்டுது வேறு. இதில் வந்து பாருங்கள் ஒரு உடும்பு ஒன்று நிற்கிது. எதையோ பிடிச்சி சாப்பிட்டு கொண்டு இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய சைஸ் உடும்பு தாங்க. பாருங்கள் எப்படி விளைஞ்சிருக்குண்டு. மர அந்த பாம்புக்கு என்ன சாப்பாடுறா போடுவாங்க? பூச்சி புழுக்களை போடுவாங்களே. பூச்சி புழு மரக்கு காயம். சிங்கத்தின் இடம் அந்த இடம்
மறைமான் அதுக்கு பேர் இருந்தா வேறு அந்த கருப்பு வேற அது நிலகை. நிலகையா? நிலகை அந்த கருப்பு வித்தியாசமாக படுத்துருக்கு. அது நிலகை அங்கடா படுத்துருக்கு. குண்டி பக்கத்தில் அதோட இனமே அப்படித்தான் போட வேண்டாம். இவ்வளோ பேருக்கு பாஞ்சு வர ஆரம்பித்தான். அடுத்தது நாங்கள் வந்து காட்டு ராஜா சிங்கத்தை பார்க்க போகிறோம். பாருங்க, சிங்கத்தை இன்றைக்கு தாங்க நேரில் பார்க்க போகிறோம். நிறைய மிருகங்களை இன்றைக்கு தான் வந்து நான் நேர்லேயே பார்த்துருக்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு பாருங்க. எங்கடா அங்கால பார்க்குறேன். அங்கே பார்க்க விருப்பம் இல்லையா? மனசு சாட்டியே பார்க்க மாட்டேன்னு சொல்லி திரும்பி இருக்கு சார். டூய் டேய் வென்றா காட்டுக்கு தான்டா நீ ராஜா. லயன் ஹாய் அப்படியே ஸ்டெப் பண்ணி மேலே பாயணுமா? மயிரன் எந்த பக்கத்தில் போவான்னு மயிரனுக்கு தெரியாது. சிங்கத்தை பயப்படுத்திய மயூரா. இவர் ஏதோ பராமரிப்புக்காரனைய கண்டுட்டுதான். இது பராமரிப்புக்காரன் போல இல்லையா? எப்படி இருக்குன்னு வேறு வாயன் இந்த சிங்கம் தான் அவரை அந்த அண்ணா பராமரிப்பு பண்ண. இவரை வந்து வண்டா இவரை கண்டோன்னா தான் பாலாட்டும் கொள்ளும், இவரெல்லாம் குளிக்க பார்க்கலாம், மருந்து ஒடிக்கலாம், ஊசி எல்லாம் இருக்கிறாரு அதுகளுக்கு. வேறு எப்படி கேட்குதுண்டு நீங்களா பார்க்குறது? ஓ கிட்ட கூப்பிடுங்க. பாயம் இல்லை அவர்கிட்ட சொல்லு கேட்கும் போல. ஹைடர் நேம் அதை பார்த்தியா? ஹைடர் 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 என்ன? ஹைடர் தான்டா நேம். ஹைடர் 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 ஹைடர். அப்படியே இங்கால பாருங்க ஒட்டகம் நிற்கிது. பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குண்டு. ஆள்ற உயரத்தை பார்த்தீங்களோ? மேலே இருக்கிற அந்த மரத்தினுடைய இலைகள் எல்லாம் வந்து ஆஞ்சாஞ்சி இலையே இல்லை மரத்தில். கழுத்தை தூக்கு பாரு இந்த உயரம் இன்னும் தூக்க மாட்டாது. பெரிய சைஸ்ராது. அவங்க அந்த இதை பிடிச்சி தின்றுருக்கு போலோட அந்த இதில் இலையொண்டையங்கால இல்லை மேல் மரத்தில் வேறு மற்ற கொப்பிலை எல்லாம் இலை கிடாக்கு அதில் இல்லை அந்த அளவு பிடிச்சி தின்றுருக்கு. உண்மையிலேயே இன்றைக்கு தான் நான் வந்து ஒட்டகத்தை நேரடியாக பார்க்குறேன். அவ்வளோ அழகாக இருக்குது ஒட்டகம். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால வந்து காண்டாமிருகம் இருக்குது. காண்டாமிருகம் வந்து இதுக்குள்ள வந்து விட்டுருக்காங்க பாருங்கள். அடியில் இந்த சேர் மண்ணுகளை வந்து எப்படி கிண்டி வச்சிருக்கோன்ட்டு பாருங்க. காண்டாமிருகம் வித்தியாசமாக இருக்குது. அங்கே சைடில் படுத்துருக்கு பாருங்க. பாருங்க இப்படி படுத்துருக்காருண்ட. அந்த மூஞ்சியில் 2 கொம்பு மாதிரி இருக்கு. என்னடா அந்த கிண்டுறதுக்குன்றா மண்ணுகள் அதுகளை கிளற. ஓ இல்லை அந்த அது மண் கிளறதுக்கு தான் அந்த கொம்பு மாதிரி கிடக்கு. என்ன வயசு போயிட்டு நல்லா வயசு போயிட்டேன். எருமை மாடு நிற்கிது. ஆப்பிரிக்கன் எருமை நிற்கிது பாருங்க. 2 எருமைகள் வந்து படுத்துருக்கு பாருங்க. இது வந்து ஆப்பிரிக்கன் எருமை மாடுகள் 2. சரி அங்கே 6 வகை
இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகள் இருக்குது, அம்புக்குறி போட்டு காட்டியிருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம் என்னென்ன பாம்புகள் நிற்குதுண்டு. இதில் வந்து பாருங்கள் முதலை நிற்கிது பாருங்க. முதலை வந்து இப்படி உயிரோடு நிற்கிதுங்க. பார்க்கும்போதே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. பாருங்க என்ன சைஸ் உண்டு பாருங்கள். இஞ்சி அம்மாடியோ. ஓகே, அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆமைகள் நிற்கிது. நிறைய ஆமைகள் வந்து ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு வடிவங்களில் ஆமைகள் வந்து நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ரைட், அப்படியே நாங்கள் உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் இங்கால மலைப்பாம்புகள் வந்து நிறைய நிற்கிதுங்க. ஒவ்வொரு மலைப்பாம்புகளும் ஒவ்வொரு சைஸுங்க, ஒவ்வொரு சைஸ் ஒவ்வொரு கலரில் வந்து பார்க்கவே வந்து பயங்கரமாக இருந்தது. மேலெல்லாம் அப்படியே நடுங்குன மாதிரி இருந்துச்சு. பாம்பை கண்டா படையன் மடங்குன்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி பயமாக இருக்கும். ஒவ்வொரு கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் பாருங்கள். அதே மாதிரி வேறு வேறு கலர்களில் வந்து ஒவ்வொரு சைஸுகளில் ஆக்களை விழுங்குற அளவுக்கு சைஸுகளில் வந்து மலைப்பாம்புகள் வந்து இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கண்ணாடி பெட்டிக்குள்ளே தான் இந்த மலைப்பாம்புகளை வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு மலைப்பாம்புகளும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. இஞ்சி அதுக்குள்ளெல்லாம் பாருங்க இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மலைப்பாம்பு தண்ணிக்குள்ளே இருக்குது பாருங்கள். அப்படி தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக இருக்குது. அங்கால எல்லாம் இருக்குது. இந்த இதுக்குள்ளெல்லாம் பாருங்கள் சுருண்டு போய் கிடக்குது மலைப்பாம்புகள். ஒவ்வொரு சைஸில் இருக்குதுங்க. இந்த ஏரியாவுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து மலைப்பாம்புகள்லாம் விட்டுருக்குறாங்க. ஓகே, முடிந்த அளவுக்கு இந்த தெஹிவல மிருக காட்சி சாலையை நாங்கள் உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கோம்னு சொல்லி நம்புகிறோம். வேறு விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் விடுபட்டிருக்கலாம். நான் எங்களுக்கும் அங்கங்கே ஓடி எடுத்தது தானே ஒரு சில விஷயங்கள் விடுபட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தியாக நாங்கள் வந்து காட்டியிருக்கோம்னு நினைக்கிறேன். வேறு என்ன உறவுகளே, இதோட இந்த பதிவை நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். மற்றும் ஒரு பதிவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட் உண்டுதாங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலி போடுறதுக்கு எங்களுக்கு அது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். சரி உறவுகளே, மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.